தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்து முதல் பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த நிதியாண்டில் மட்டும் நீர்ப்பாசனத்துறையை மேம்படுத்துவதற்கு 9,264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் நீர்ப்பாசனத்துறையை நிதி ஒதுக்கீடு இல்லாமல் மிகப்பெரிய அளவில் நீர்ப்பாசனம் பின்தங்கியிருந்தது. அதுபோல பனை மேம்பாட்டுக் கழகம் பதநீரை பதப்படுத்துவதற்கு 16 கோடி, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பதற்கு 110 கோடி, பால்வளத்தை பெருக்குவதற்கு 10,000 கோடி, காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு 150 கோடி, காவிரி வைகை தாமிரபரணிகளில் சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு 25 கோடி, இப்படி பலவாறு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற நிதிகள் முழுமையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நதிநீர் திட்டங்களை பாதுகாப்பதற்கு 25 கோடி, எல்நினோவை எதிர்கொள்வதற்கு 340 கோடி, பேரிடர் மேலாண்மை திட்டத்திற்கு 11,532 கோடி, உணவு திருவிழா விவசாயிகளுடைய உணவு திருவிழா நடத்துவதற்கு 20 கோடி, இப்படி பல வகையில் வேளாண் வளர்ச்சிக்கு அடிப்படை நோக்கோடு இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பேரிடர் காலத்தில் அலையாத்தி காடிகள் என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக விவசாயிகளால் பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கெல்லாம் தனித்தனியாக நிதி ஒதுக்கீடு, அதே போல மனிதர்கள் விலங்குகள் தாக்குதலை தடுப்பதற்கு 20 கோடி என்கிற அடிப்படையில் வேளாண்மையை மையப்படுத்தி பல்வேறு யாரும் எதிர்பார்க்காத நிலையில் இந்த திட்டங்களை அறிவித்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் வேளாண் கடன் தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் களத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% நிபந்தனை இல்லாமல் தள்ளுபடி செய்யப்படும். இந்த தள்ளுபடி அறிவிப்பு ஏதோ நாங்கள் சொல்லிவிட்டு ஏமாற்றுகிற அடிப்படையில் அமையாது, அனைவருக்கும் இது உடனடியாக வழங்கப்படும் என்கிற உத்தரவாதமெல்லாம் கொடுத்தார். ஆனால் தொடர்ந்து அந்த அறிவிப்புகள் 2 முறை அறிவிக்கப்பட்டது விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது. நாளைய தினம் வேளாண் பட்ஜெட்டில் முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் தள்ளுபடி செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அப்படி அறிவிக்க மறுத்தால் தொடர்ந்து விவசாயிகள் போராட்ட களத்தை தீவிரப்படுத்த வேண்டிய நெருக்கடி ஏற்படும் என்பதை முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிதிநிலை அறிக்கையை கொடுத்துவிட்டு விவசாயிகள் உற்பத்தி பெருக்கத்தை தனது அரச காலத்தில் பெருக்கம் தீவிரமடைந்தது என்று ஒப்புக்கொள்ளுகிற அரசாங்கங்கள் இன்றைக்கு எல்நினோ தாக்குதலால் குருவையை இழந்திருக்கிறோம். சம்பாவும் கேள்விக்குறியாயிருக்கிறது. விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை மிக பெரும் பின்னடைவை சந்திருக்கிற நேரத்தில் தேர்தல் கால வாக்குறுதியின் அடிப்படையில் கடன் தள்ளுபடியை நாளைய தினம் முதலமைச்சர் அனுமதியோடு வேளாண்மைத்துறை அமைச்சர் அறிவிப்பார் என்று எதிர்பார்ப்போடு நான் வலியுறுத்துகிறேன். கடந்த ஆட்சியில் நீர்ப்பாசனத்துறைக்கு நிதி ஒதுக்கீடே செய்யாமல் பெயரளவிலே தான் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். காலங்கடந்து 4வது ஆண்டுக்கு பிறகுதான் 1,500-600 கோடி ரூபாய் அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட 4 கதவணைகள் எல்லாம் ரத்து செய்துவிட்டு அந்த நிதியை வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தினார்கள். தற்போது இந்த அரசு 9,264 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருப்பது, நீர்ப்பாசனத்துறைக்கு முதன்மைப்படுத்தி ஒதுக்கீடு செய்திருப்பது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதாக இருக்கிறது. நீர்ப்பாசனத்துறை அடிப்படையாக வேளாண் உற்பத்திக்கு, உணவு உற்பத்திக்கு நீர்ப்பாசனம் தான் அடிப்படையானது. இது கடந்த காலங்களில் மிகுந்த வேதனை அளிக்கிற வகையில் நிதி ஒதுக்கீடுகள் இருந்தது. இன்றைக்கு அது மிகப்பெரிய அளவில் யார் எதிர்பாராத வகையில் 9,264 கோடி என்பது அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வாருவதற்கும், கட்டுமானங்களை மேம்படுத்துவதற்கும், கதவணைகள் அமைப்பதற்கும் இந்த நிதி முழுமையாக பயன்படும். நீர் மேலாண்மை சீர்படுத்தப்படும், வெள்ள நீர் மேலாண்மை சீர்படுத்தப்படும் என்கிற நம்பிக்கை இந்த பட்ஜெட் மூலமாக விவசாயிகளுக்கு மிகுந்த நம்பிக்கை அளிப்பதாக உள்ளது.